ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம கூட மீன் பிடிக்க பாருங்க. புதுசாக ஒரு 5 பேர் வந்துருக்காங்க. இன்றைக்கி சின்ன குட்டி யார் வேணா எங்க கூட ஜாயின் பண்ணிக்கலாம் காய்ஸ். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சொல்லுங்கள். Nice fight, guys. Opa! Guys, சரியான சைஸ் guys. அம்மா சின்னதான் நட்டிக்கே. யோ ஹூக்கு எங்க செடியில் மாட்டி விட்டுருச்சுனே. ஊக்கு எப்படியா இருக்கு பார்த்தீங்களா வெளியில்? அடிச்சானா இழுத்து சரியான சைஸ் மாதிரி இருந்துச்சு. 1 கிலோ தான் இருக்க மாட்டேங்க. 1 கிலோ தான் இருக்க மாட்டேங்குது. Stay guys. Go. இல்லை இழுக்குது. நல்லா ஃபைட்டு, நல்லா ஹூக்கு. எப்பாடி யாய்ஸ் இருக்கிறதுல இது சின்ன மீன், அதனால் இது வந்து ரிலீஸ் பண்ணுறோம். இது பார்த்து கண்ணடி போட்டு செடிக்க விட்ருங்க. ஓடு நிறைய குட்டி போடு. சரியா வச்சு சரண்டு உள்ள போயிடுச்சு. காய்ஸ் இந்த இடத்துல மீன் ஒன்றும் மாட்டல. வந்ததுமே எனக்கு 2 ஸ்ட்ரைக் கொடுத்தது, அதோட அவ்வளோதான். அங்கே சேக்கு ராகுலன்னா அவங்களாம் தனியாக ஒரு இடத்துல பிடிச்சிருக்காங்க. அவங்க எத்தனை பிடிச்சிருக்காங்கன்னு வேறு தெரில. இங்கே போய் பார்த்தா தான் தெரியும்.
எனக்கு வேறு இன்றைக்கி சளி பிடிச்சிச்சு கைஸ் அடிக்கிற வெயிலுக்கு. பனியில் வந்துட்டு இப்போ வெயில் அடிக்கும் உடம்பு ஹீட் ஆகி சளி பிடிச்சிச்சு வரேன். என்ன பண்ணுறது இல்லை. அவங்க மீன் அடித்தாங்கன்னு வேறு தெரியல. இன்றைக்கி சமைக்கலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம் கைஸ். கடைசியில் பார்த்தா டைம் இல்லை யாருக்கும், அதனால் சமைக்க முடியல. அதாவது சதீஷ் அண்ணன் வந்துட்டு இன்றைக்கி சமைச்சு எடுத்துகிட்டு வந்திருக்காரு நமக்காக சிக்கனு. நம்ம அதை வீடியோவில் காட்டுறோம் பாருங்கள். காய்ஸ் இன்றைக்கி அண்ணன் பார்த்தீங்கன்னா நமக்கான ஸ்பெஷலாக சிக்கன் கிரேவியும் 2 பிரெட்டு போய்ட்டு வாங்கிட்டு வந்துருக்காரு. எப்படி மீன் அடிக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு இன்றைக்கி. அதனால் இன்றைக்கி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு செஞ்சுட்டு வந்துட்டார். 2 மீன் அடிச்சிருக்கு எனக்கு. உள்ளார பசங்க பிடிச்சிட்டு இருக்காங்க. அங்கே எத்தனை பிடிச்சிருக்கான்னு தெரில. ஸ்ட்ரைக்கில் 2 தான் இருக்கும். முடிஞ்சால் அந்த 2 அப்லோட் பண்ணுறோம் பாருங்கள். இன்னும் மீன்லாம் இருக்குது பயாசமாக போய் இதுக்கப்புறம் அடிச்சிச்சுன்னா வேணால் நான் போடுறேன் வீடியோ. இல்லை மீன்லாம் நிறையவே இருக்குது, சும்மா போய் சொல்கிறாப்புல. இன்னைக்கு சிக்கன் சமைச்சிருக்கோம், பிரெட் பாக்கெட்டு சூப்பரான. ஸ்ட்ரைக் அடிச்சது இல்லையா? நான் அடிச்சது மட்டும் தான் 2 இருக்குது ஸ்ட்ரைக் அடிச்சது. நீங்கள் அடிச்சதுலாம் இல்லையா? இல்லை. ஆமாம், முன்னாடி அசோக் அண்ணா அப்புறம் டாங்லர் வராங்க. அசோக் அண்ணா ஒரு ஹாய். ஐசி இதை பாருங்கள், இந்த பாதகத்தையில் எப்படி ஐயோ மாதிரி முடிச்செடிக்கெல்லாம் தாண்டி போனால் தான் மீன் அடிக்க முடியும். அவ்வளோ சுலபமான விஷயம் இல்லை ஒரு மீன் அடிக்கிறது. காய்ஸ் அந்த 2 ஸ்டைக்கு அப்புறம் மீன் எதுவும் மாட்டல. சரி பசிக்குதுன்னு சொல்லல, இப்போ சாப்பிட வந்தாச்சு. சொல்லிட்டாரு இவர். இந்தா இவர் வரு சொல்லிட்டாரு இவர். அவர் நாட்டு ஸ்பெஷலிஸ்ட். இவர் தான் எம்ஜி நாட்டு ஸ்பெஷலிஸ்ட். காய்ஸ் இன்னும் எல்லாத்துக்கும் நோட் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு நம்ம வந்துட்டு பிரெட்ல சாண்ட்விச் மாதிரி வச்சு சாப்பிட போகிறோம். சிக்கன் வச்சு சாப்பிட்றோம். சிக்கன் நடுவில் சிக்கன் கிரேவி. அதுவும் நாட்டுக்கோழி. கோச்சக்கறினா நாட்டுக்கறி. ஓ சண்டை சேவலா அது. வாங்க வாங்க. எஃப்ஜி நாட்டு கேஜி நாட்டு. எஃப்ஜி நாட்டுன்றது ஒரு வீடியோ இருக்கு, ஆனா இவர் போட்டது கேஜி நாட்டா. கேஜி நாட்டா இவர் பேர் கேஜி நாட்டு வச்சிருக்காரு. அது மீன் எல்லாம் முடிஞ்சு. நம்ம வந்து கோத்து சாண்ட்விச் அடி சாப்பிட போகிறோம். அப்படி 2-3 பீஸ் கோழி தலை இருக்கு பாருங்க. எடுத்து நம்மளே பண்ணு கேஸு டீ பண்ணு கடையில். ஆனால் சேனாஜி தான் சேனாஜி தான் சாப்பிடுவாரு. நம்மளே காலையில் டீ பண்ணு போகிறல அந்த கடையில் வேணா கேஜி நாட்டு அந்த கடையில் போனால் அசராமல் 3 மசாலா போண்டா அடிச்சிருவோம். எனக்கு தான் தரப்போம். அது தள்ளுவாங்க அப்படியே பேக்கில் ஊற்றுது. என்னங்கடா பிரெட் முடிஞ்சிச்சா? இருக்காளா? இருக்கு ப்ரோ. இன்னும் ஒழுங்காக எடுக்கலான்னு பஸ் பாருங்க. எடுக்கல ஒழுங்கா. போதும் இவ்வளோ போதும். ஆஹாவா சதீஷ் அண்ணன் கை பக்குவோம். தூக்கத்தில் இருந்து கூட கையை நக்குவோம். மீன் நக்கிட்டு போயிடுச்சு. ஒன்றை பிராக அடிச்சு நக்கிட்டு போயிடுச்சு. பிராக 2 பிராக நக்கிட்டு போயிடுச்சு. 3 பிராகா? அவருக்கு ஒரு பிராக தான். இந்த மனுஷனுக்கு ஒரு பிராக. புது எந்த 2 பிராகு பிளாக் கலர் போட்டது ப்ரோ. அதான் அது ஒன்று. நம்மளே மேனுஃபேக்சர் பண்ணிடலான்றேன் ஃப்ராக. புது ஃப்ராக் பார்க்க வைத்திரி போட்டு 2வது தைக்க மாட்டிச்சு.